அப்புறம் மக்களே, நான் தான் உங்கள் பிகில் ப்ரோ பேசுகிறேன். புதுசாக யாராச்சும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் தட்டிட்டு பாருங்க ப்ரோ. சப்ஸ்கிரைபர் தட்டிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கன் மட்டும் ஆனில் போட்டுருங்க ப்ரோ. அப்படின்னா தான் நான் போட்டு நோட்டிஃபிகேஷன் அம்புடும் வரும். நீங்கள் இப்போ என் கில்டுக்கு வர போகிறோன்னா வாங்க ப்ரோ. என் கில்டோட ஐடி நம்பர் கூட நான் வந்து அனுப்பி விடுதேன். ஐடி நம்பரு நான் ஐடி நம்பர் அனுப்பி விடுதேன். எனக்கு வந்து மெயினாக கில்டில் சேரணும்னா கில்டு வார் ப்ளே பண்ணணும், கில்டு வார் ப்ளே பண்ணணும், நேம் சேஞ்ச் பண்ணணும், கில்டு க்ளோரி வந்து எனக்கு அதிகமாக எடுக்கணும் ப்ரோ. இந்த மாதிரி இருந்தால் என் கில்டுக்கு வாங்க ப்ரோ. மெயினாக எல்லாருமே தரமான பிளேயர் தான் இருக்கானுவோ. ரீஜனல் அடித்த பிளேயரு இந்த டிஎஸ் தளபதி ப்ரோ தான் போன சீசன் தான் ரீஜனல் அடித்த பிளேயரு. இந்த சீசனும் ரீஜனல் அடிக்கிறதுக்கு தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கானுவோ. எல்லாருமே தரமான பிளேயர் தான் ப்ரோ. சிஎஸ்கே வேறு இன்வைட் பண்ணுதானா? எல்லாருமே தரமான பிளேயர் தான். நம்ம என்ன பார்க்கணும்னா இப்போ வந்து 1000 டைமண்ட் இருக்குது. இப்போ 1000 டைமண்ட் வந்து நம்ம வந்து பெயிண்ட் பண்ணுறது தான் எடுக்க போகிறோம். அவன் கொடுக்கானா கொடுக்கலையா பார்த்துக்கிடுவோம். மராட்டி அக்கா கேரக்டர் வச்சுக்கிடுவோம். அக்கா கேரக்டர் வச்சுட்டு முன்னாடி கிளியர் கேட்ச் முன்னாடி கொடுத்துக்கிடுவோம். முன்னாடி கிளியர் கேட்ச் கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஸ்பின்னு 96. இது விழுந்துடக்கூடாத, விழுந்துட்டுனா போதும் முடிஞ்சு. கூடாத இது ஒரு ஒன்று போடுவோம். இதுவும் கொடுக்குறேன். பெயின் பண்ணுறது எங்கே இருக்குது? ஒரு 90 ஸ்பின் போட்டு விடுவோம். கருணாகரா கொடுத்துருன்னா உனக்கு மற்ற நாள் கொடுக்கவே மாட்டுக்கான். இன்னும் 90 டைமண்டுக்கு 5 டோக்கன் தான் கொடுத்துருக்கான். வேதியில் போவான். ஒரு 90 டைமண்டு கருணாகரா கொடுத்துட்டு ஒரு 10 டோக்கனாச்சும் விடமுல. ஒரு 10 டோக்கனாச்சும் கொடுத்து நாசமாக போ. ஒரு 90 டைமண்ட் போட்டு விடுவோம் ப்ரோ. அந்த 90 டைமில் கொடுக்காம பார்த்தோம். கொடுக்க மாட்டான், இவன் கொடுக்கவே மாட்டான். 8 தான் கொடுத்துருக்கான். ஒரு 90 போட்டு விடுவோம். 20 போட்டு விடுவோம். கொடுத்துட்டானோ நீ? நானே முட்டையை போட்டுருந்தேன். கொடுக்க மாட்டான் அவன், எனக்கு தெரியும் ப்ரோ. ஒரு 90 ஸ்பின் போட்டு விடுவோம். கொடுத்துட்டான். என்னடா அன்றைக்கி புதுசாக தெரியுது. வேறு லெவலு ட்ரிக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இதே மாதிரி என் கில்டு வரணும் நான் நிறைய ட்ரிக் இருக்குது ப்ரோ. அந்த மாதிரி ட்ரிக்குனா அவங்களுக்கு சொல்லித்தரேன் ப்ரோ. கர்ணாக்காரன் கொடுத்துட்டான். இந்த உங்களுக்கு வந்து ட்ரிக்குனா நான் சொல்லித்தரேன் ப்ரோ. இந்த மாதிரி என் கில்டுக்கு வரணும்னா வாங்க ப்ரோ. நான் நிறைய ட்ரிக்கு இருக்குது. அந்த மாதிரி ட்ரிக்கெனா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு விழுந்துடும். நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் ப்ரோ. அந்த ட்ரிக்கு அவங்களுமே சொல்லித்தரேன். கண்டிப்பாக உங்களுக்கு விழும் ப்ரோ. நான் சொன்ன ட்ரிக்கு வேறு லெவலு. மாசு 91 டோக்கனு அடுத்து மடரா பண்ணுறதுக்கு நான் போட்டு விடுதேன் ப்ரோ. அதே மாதிரி என் கில்டுக்கு வந்துச்சிங்கன்னா வந்தீங்கன்னா அக்கா கரெக்ட் நம்மளுக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆகிட்டு. இதோட சேர்த்து 4 இது அடுத்து நான் வந்து எல்லா இதுவும் உங்களுக்கு வந்து நான் வந்து நீங்கள் என் கில்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு டோர்னமெண்ட் வைப்பேன். அது டோர்னமெண்ட்டில் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா அதே மாதிரி நான் மந்த்லி போட்டு விட்டேன். அப்படி இல்லை வீக்லி போட்டு விட்டேன். அந்த மாதிரி இருந்தால் என் கில்டுக்கு வாங்க ப்ரோ. சரிங்களா? Bye bro. Bye bye.